ஹாய் டப்பிள்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லவ்வோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நான் லாஸ்ட்டில் எதில் முடிச்சிருப்பேன்னா எதில் முடிச்சிருப்பேன்னா 3 பேரும் ஜிமின், வி, அதுக்கப்புறம் ஜங்குக்கு, இவங்க 3 பேரும் வந்து மேட்ச்க்காக கோச்கிட்ட வந்து போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக போயிருப்பாங்க. இப்போது அதுக்காக தான் காரில் போய்கிட்டு இருக்காங்க. மச்சான் வி, என்னடா இந்த வயன் புள்ள ரொம்ப நாளாக ஸ்கூலுக்கு வராமல் இருந்துச்சு. இந்த ஜங்குக்கு வர என்கிட்ட வந்து ஏன் வயன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாடா. நீ கொஞ்சம் என்னன்னு சொல்லிட்டு கேள. என்னடா மச்சான் ஜங்குக்கு, ஐயோ நாய் போட்டு கொடுத்துருச்சு. அது இப்போ வர கேட்குறான், என்ன சமாளிக்கிறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எப்போயும் பார்த்தாலும் தொத்திட்டு ஒன்று வந்துட்டுருக்குமே, நம்ம கூட சண்டை எழுதுகிட்டு இருக்குமே, அதுக்காக தான். ஒன்றும் இல்லை வந்துச்சு, வாங்க இறங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து இறங்கி அந்த கோச் அந்த நடக்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த கிரவுண்டுக்கு போகிறாங்க. போயிட்டு மெகிடின் சார் வந்து கோச் வந்து அவரோட ஒரு கேபினில் உட்காந்துருக்காரு. மெகிடின் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. வா ஜங்குக், என்ன எப்போ வந்திருக்க? சார் ஏதோ மேட்சுக்காக ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே. ஆமாண்டா, ஆமாம் நமக்கு ஒரு மேட்ச் வருது. நெக்ஸ்ட் மந்த் 24 வருதுடா. ஸோ எல்லாம் ரெடி ஆகிருங்க, பார்த்துக்கோங்க, பசங்கக்கிட்டேயும் சொல்லிடுங்க. அண்ட் எப்பயும் போல தான் ஜாக்சன், காய் அவங்க 2 பேரும் உங்கள் மேலே ஏதோ ஒரு இதாக இருக்கானுங்க. ஜங்குக், நீ முக்கியமாக சேஃபாக இருந்துக்கோ, அதிகமாக வெளில எதுவும் போய்க்காத. அண்ட் சண்டை எதுக்கும் போய்க்காதரா, பார்த்துரு. இவனுங்களுக்கு இதே வேலையாக போயிடுச்சு சார். சரி நான் பார்த்துக்கிறேன். ஓகேடா. ஐயோ சார், என்ன 24ன்றீங்க? எனக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. சார் அப்படி தான் சார் சொல்லுவான், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் கூப்பிட்டு வந்துடுறோம் சார். சரிடா தேவி, ஒழுங்காக வந்துடு மவனே. நெக்ஸ்ட் மந்த் 24 நீங்கள் இல்லை, உன்னை அடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு சார் எல்லாருமே கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு அப்படியே வெளில வராங்க. வெளில வந்துட்டு, மச்சான் ஏன்டா உனக்கு இந்த காய் அந்த ஜாக்சனை பார்த்தா ஏன்டா பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜங்குக்கிட்ட கேட்குறாரு. அவனை பற்றி உனக்கே நல்லா தெரியும். ரெண்டும் நல்லா கஞ்சா அடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. இதில் பொண்ணுங்களை வேறு ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. எனக்கு அந்த மாதிரி பண்ணால் பிடிக்காம உனக்கே நல்லா தெரியும்டா. அதெல்லாம் அவனுங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்டுட்ருக்காரு. ஏன்னா ஜிமின் வந்து நியூ அட்மிஷன், அவர் வந்து 11th தான் சேர்ந்துருப்பார். அவரும் நல்லா ஃபுட்பால்லாம் விளையாடுவார். பழைய ஸ்கூல்லலாம் நல்லா ஃபுட்பால்லாம் விளையாண்டு இது பண்ணிகிட்ருப்பார். ஸோ இவங்க வந்து அப்படியே ப்ராக்டிஸ்க்காக அடுத்த நாள் மார்னிங் 4 o'clock கிட்ட அவங்களுக்கு ப்ராக்டிஸ் சொல்லியிருப்பாங்க. அவங்களோட மொத்த டீமும் வந்துருச்சு. ஜங்குக் தானே கேப்டன், ஸோ அதனால் எல்லாருமே வந்து வந்ததோட ஜங்குக் வந்து அதுக்கு முன்னாடியே வந்திருப்பார். ஒரு 3:45 அந்த மாதிரிலாம் வந்திருப்பார் அந்த கிரவுண்டுக்கு. ஸோ அவர் வந்துட்டு கொஞ்சம் வார்ம் அப் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காரு. ஜஸ்ட் அவரோட ஃபோனில் வந்து ஸ்க்ரால் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காரு. அந்த டைமில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களோட, அதாவது வயனோட ஐடி வந்து பாப்பப் ஆகும். சஜஷன்ஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரி வந்து பாப்பப் ஆகுது. அவளோட ஃபோட்டோ மட்டும் போட்டு வந்திருக்கு ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ ஜங்கு வந்து பார்த்துட்டு, இது அந்த வயன் தானே? ஆமாம் வயன்தான், இவங்க இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்காளா? சூப்பர், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே திருப்பியும் அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஒரு 4 o'clock ஆகுது. எல்லாருமே வந்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. செம்ம வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எப்படியாவது இந்த மேட்ச் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே மார்னிங் ஆக எல்லாருமே வந்து, அதாவது ஸ்கூலில் தான் வந்து அந்த ப்ராக்டிஸ் நடக்கும். அந்த காய், ஜாக்சன் அவங்களோட டீம்லாம் வந்து வேறு ஒரு கிரவுண்டில் தான், வெளியில் போய் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேருக்குள்ளே அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்ததில்லை கிரவுண்டுக்காக. அவங்க வந்து எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு 8 o'clock ஆகுது. எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. உள்ளே வந்து வயனும் அந்த அலிமாவும் வந்து உட்காந்துருக்காங்க. அலிமா கடகடன்னு உட்காந்து அவளோட அசைன்மெண்ட்ஸ்லாம் முடிச்சிட்ருக்கா. அவள் வந்து கொஞ்சம் அசைன்மெண்ட்ஸ்லாம் முடிக்காமல் வச்சுருப்பா, அதனால் அதை வந்து அவள் முடிச்சிட்ருப்பா.
நெக்ஸ்ட்டு வந்து வயன், ஏய் சீக்கிரமாக தான் எழுதிண்டி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாரே வந்துருவார்டி, சீக்கிரம் முடிடி அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. வயன் வந்து, ஏய் நான் முடிச்சுட்டு தானே இருக்கேன், இருடி வரேன். ஐயோ இது வேறு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டானு, நான் வேறு எழுத மாட்டேன்ட்ட, கரும்பு பிடிச்சது, எவ்வளோ கொடுத்துருக்கானுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அலிமா திட்டிக்கிட்டே எழுதிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி எல்லாருமே வந்து கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. கிளாஸ்க்குள்ளே வந்து வராரு சார் வந்து வராரு. அவர் வந்து எக்ஸாம் பேப்பர்ஸை வந்து கையில் எடுத்துகிட்டு வராரு. எல்லாருக்குமே பீதி கிளம்பிருச்சு. ஏன்னா சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து கரெக்ஷன் பண்ணுவார். அதனால் எல்லாருமே வந்து பயத்தில் நடுங்கிட்டு உட்காண்ட்ருக்காங்க. வயனும் அலிமாவும் சரி ஓகே, அவங்க 2 பேருமே நல்லா தான் படிப்பாங்க, அதனால் ஓகே நம்ம பாஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற அந்த தைரியத்தில் தான் இருக்காங்க. அண்ட் சார் வந்ததுக்கப்புறமா தான் இவங்க ஜங்குக் வி அண்ட் ஜிமின் வராங்க. ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வரதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்க குளிச்சுட்டும், ஏன்னா ரொம்ப ஸ்வெட்டாக இருக்கும்ல, அதனால குளிச்சுட்டு வந்திருப்பாங்க வீட்டுக்கு போயிட்டு. வரும்போது மெகிட்டன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அட் அ டைமில் கேட்குறானுங்க. கமின். என்னடா ப்ராக்டிஸா? ஆமாம் சார். என்ன மேட்ச் எதுவும் இருக்கா என்ன? ஆமாம் சார், இந்த 24 இருக்குல்ல சார், நெக்ஸ்ட் மந்த் 24 அப்போது மேட்ச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. அப்படியா, சரி அசைன்மெண்ட்ஸ்லாம் முடிச்சிங்களா? அசைன்மெண்ட்டா? ஐயோ நம்ம எப்போ முடித்தோம்? எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மட்டும் சொல்கிறாரு. எல்லாருமே வந்து ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாங்க. எது முடிச்சிட்டானா? இவன் எந்த அசைன்மெண்ட்ஸுமே முடிக்கவே மாட்டேனே. ஆனால் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல நல்ல மார்க்ஸ்லாம் எடுத்துருவார். பட் அசைன்மெண்ட்ஸ் இந்த டெஸ்ட்டு அதெல்லாம் எதுவுமே ஒழுங்காக பண்ண மாட்டார். நம்ம கேஸ் தான் போல் இவரும். அது சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தா என்ன எப்படி பார்க்குறீங்க, நான் முடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி தான் கேட்குறாரு. எல்லாருமே வந்து டக்குன்னு ஹெட்டு டவுன் பண்ணிட்டு உட்காந்துடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் மாஸான டெரர் பீஸில், அதனால் அப்படி தான் இருக்கும். அப்படியே எல்லாருமே உள்ளே அந்த 3 பேரும் உள்ளே வந்து அவங்களோட பெஞ்சில் உட்காந்தாங்க. 3 பேரும் ஒன்றா தான் உட்காருவாங்க. உட்காந்துட்டு, மச்சான் ஜங்குக்கு நீ எப்படா முடிச்ச? அதுவா, வீட்டில் சும்மா தானே உட்காந்துருந்தேன், அப்போ முடித்தேன். அப்படியா, சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து இப்படி ஏமாத்திட்டியேடா அப்படிங்கிற ஒரு ஃபீலில் வந்து உட்காந்துட்ருக்கானுங்க. ஏன்னா முடிக்க மாட்டார்ல ஜங்குக் தான். இவனும் சரி ஓகே மச்சான் முடிச்சிருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வந்துட்டானுங்க. இப்போ வந்து சரி ஓகே, நான் இப்போ வந்து கிளாஸ் நடத்திட்டு லாஸ்ட் 10 மினிட்ஸில் பேப்பர்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஒரு 2 மேதாவிங்க மட்டும் எப்பையும் போல் ஃபெயிலு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே பண்ணுறாரு. அது யாருன்னு சொல்லிட்டு வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஜிமினு வியும் தான். இவங்க எப்போயுமே வந்து இந்த ஹிஸ்ட்ரி கிளாஸு அதெல்லாம் கவனிக்க மாட்டானுங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமும் நல்லா எழுத மாட்டானுங்க. அதனாலே வந்து அந்த பேப்பர் மட்டும் போட்டுக்கும். அப்படியே வந்து இந்த மாதிரி இருந்தால் லாஸ்ட் ஆனுவல் எக்ஸாம்ஸில் எதுவுமே பாஸ் ஆக மாட்டீங்களா? அப்பா இவனுங்களுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வந்து கிளாஸ் நடத்திக்கிட்டே எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. லாஸ்ட் 10 மினிட்ஸ் வருது. அவர் எப்பயும் போல் அந்த பேப்பர்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அண்ட் இந்த வாட்டி 2 ஃபர்ஸ்ட் மார்க், அதுவும் நம்மளோட சப்ஜெக்டில் யாருன்னா ஜங்குக் அண்ட் அலிமா. ஐயோ செம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளாப்ஸ் வந்து தட்டுறாங்க. அண்ட் செகண்ட் மார்க் வந்து வயன். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து லட்சணமான மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. மற்றவங்க யாருமே என் தேர்ட் ப்ளேஸில் இருக்கிறது கூட ரொம்ப கேவலமான மார்க்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஜாக்சன் இவனுங்களுக்கு தான் தேர்ட் ப்ளேஸ்லாம் எதுக்கு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கொஞ்சம் பார்ஷியாலிட்டி பார்க்குற ஆள் தான் அவரும் வந்து. கொஞ்சம் இதில் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கிளாஸஸ்லலாம். அண்ட் ஜங்குக்கு வந்து தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் வாங்கிட்டு அலிமா வந்து போயிட்டு பேப்பர் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க 2 பேருமே. ஜங்குக் வந்து, அலிமா என்ன ஜங்குக், என்ன சென்ட்டுமா? ஆமாம் சென்டம் தான். சென்ட்டுமா? செம, எப்படி படித்தேன்டா? ஓகே நைஸ் செம அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவர் வந்து அலிமா கிட்டே பேசுகிற சாக்கில் தான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வந்து வராரு. அண்ட் ஐயோ அந்த பொண்ணு பேர் வேறு கூப்பிடலாமா வேணாமா? சரி கூப்பிடுவோம். வயன். என்ன நம்மளை கூப்பிட்றான், கண்டுக்காத மாதிரி வந்துடுவோமா? ஏய் கூப்பிட்றான் பாருடி திரும்ப. இவோ ஒருத்தி
நான் என்ன ஜியான்? இது ஜியானா? ஐயோ, என்ன ஜியான்னு கூப்பிட்றா? நமக்கு அது வேறு அந்த பேர் பிடிக்காதே. ஜியான் வேணாமா, ஜங்கு கூப்பிடு. மாவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க 2 பேருமே வந்து ஷாக் ஆகுறானுங்க. ஏன்னா இவன் மான்னு சொல்லிட்டு அம்மாவை தவிர வேறு யாருமே கூப்பிட மாட்டான். அதனால கொஞ்சம் ஷாக்காக பார்க்குறானுங்க. ஸோ நீ என்ன மார்க்கு அமைதரோட அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ என்ன மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவள் வந்து 92. செம்மையாக படிப்பா போல் இருக்கியா? சூப்பர்மா, செம்மையாக படிப்பா போல். ஏன் நீங்களும் தானே நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன இவன் எல்லாத்துக்கும் செக் வைக்கிறா? சரி ஓகே, ஆமாம் நல்லா தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே அந்த கிளாஸஸ் அந்த டே அப்படியே முடியுது. ஈவினிங் ஜாக்சன் காய் வந்து வெளியில் நின்றுட்டுருக்காங்க. நீங்களும் அலிமாவும் வந்து வெளியில் கேட்டுக்கு வெளில வந்து நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கும் அலிமாவுக்கும் ஒரே காரில் இந்த வாட்டி நீங்கள் போகிறீங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கும் வீடு அட்ரஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. வீடு வந்து 2 பேருக்குமே கிட்ட தான். அதனால் வந்து ஒரே கார்லேயே சரி போயிட்டு இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து நின்றுட்டுருக்கீங்க. அண்ட் காயும் ஜாக்சனும் வந்துட்டுருக்காங்க. ஜாக்சனுக்கு வந்து உங்கள் மேலே நீங்கள் வந்தப்போயே உங்களுக்கு மேலே ஒரு க்ரஷ் மாதிரி சொல்லலாமே. அவங்க மேலே ஒரு கண் வச்சுருக்கான். உங்களை அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான் வித் லஸ்ட்ஃபுல் ஐஸ். பார்த்துட்டு நிற்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி யாரோ பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. உங்களுக்கு பின்னாடி தான் வந்து ஜங்குக் நின்றுட்டுருப்பான். உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்துலேயே தான் நின்றுட்டுருப்பான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி அந்த ரோட்கிட்ட நின்றுட்டுருக்கீங்க. அந்த ஜங்குக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். கூட வந்து வி நிற்கிறாரு. ஜங்குக் வந்து ஜாக்சன் உங்களை பார்க்குற அந்த இதை வந்து நோட் பண்ணிடுறாரு. இவன் என்ன இதுக்கு இந்த மாதிரி பார்த்துட்ருக்கான் வயனை? இவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இந்த மாதிரி பார்க்கும்? எல்லா பொண்ணும் இதே மாதிரி தான் பார்த்துட்ருப்பான், பொறுக்கி நாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு திட்டிக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. அதை வந்து வி நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்ன மச்சான் என்னாச்சு, டென்ஷனில் நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அங்கே பாரு ஜாக்சனை எப்படி பார்த்துட்ருக்கோன்ட்டு. யாரை என்ன பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வியை நோட்டீஸ் பண்ணுறாரு. நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் வந்து வயன் அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து கூப்பிட்றாரு. பின்னாடி அவன் வந்து வயன் வந்து திரும்பிட்டு என்ன வி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இங்கே வாயன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இதுக்கு என்ன கூப்பிட்றான், இதுக்கு நீங்கள் என்ன கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலிமா கிட்டே கேட்டுட்டு இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சைடில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எதுக்கு நாங்கள் சைடில் நிற்கணும், சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூடான வாய்ஸில் ஜங்குக் சொல்கிறாரு. இவன் எதுக்கு இப்படி கத்துறான், சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வேறடா எனக்கு இன்னும் அந்த கோல்டு வந்து போகல, அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அலிமாவும் வந்து கொஞ்சம் சைடில் வந்து நின்றீங்க. காய் வந்து கித்துக்கூட அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த பொண்ணு, உனக்கு ஏன் உனக்குலாம் ரோஸ் பத்தாதாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கலாச்சிட்டு நின்றுட்டுருக்கானுங்க. ஜங்குக் வந்து ஜாக்சனை அப்படியே அந்த கண்ணிலே கொளுத்திடுவாங்கல்ல அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. இங்கே பாரு ஜங்குக் புக்குறான், சண்டை வேணாம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு ஜாக்சனை. இவன் எதுக்கூட என்ன பார்க்குறான்னா, யார் வேணால் என்ன வேணால் பார்த்துட்டு போவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனும் வந்து சொல்லிவிட்டு அப்படியே ஜாக்சனும் வந்து பதில் முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. என்னத்து கூட என்னை இப்படி முறைச்சிட்ருக்கோம், இவனுக்கு என்ன எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே வெறி ஏறுது. டக்குன்னு வந்து உங்களோட கார் வந்து வந்திருக்கும், அதனால் நீங்கள் வந்து ஏறி போயிருப்பீங்க. ஜாக்சனு அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து முறைச்சிக்கிட்டு அப்படி நின்றுட்டுருக்கானுங்க. நடுவில் வி வந்துட்டு மச்சான் விடு, பிரச்சனை வேணாம், நமக்கு வேறு மேட்ச் இருக்குது நெக்ஸ்ட் மந்த்து, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிவிட்டு காம் டவுன் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அங்கே வந்து காய் வந்து ஜாக்சன்கிட்ட, மச்சான் இவனுக்கு கிரவுண்டில் எப்படியாவது வச்சு செஞ்சு விடணுண்டா, செஞ்சு தானே ஒன்றும் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் வந்து சொல்லிவிட்டு எல்லாருமே அப்படியே முடியுது. அன்றைக்கி வந்து நைட்டு வருது. நைட்டில் வந்து நீங்கள் உங்களோட வீட்டு மாடியில் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து
நீங்கள் ஸ்கூலில் அந்த நடந்ததை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. எதுக்கு ஜங்குக் வந்து என்கிட்ட ரூடாக பேசினார் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கீங்க. டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அது அலிமா கிட்டேருந்தான். ஏய் ஜங்குக்கு இன்னைக்கு கூப்பிட்டு என்னடி சொன்னா, உங்ககிட்ட கத்துறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னா அவள் வந்து உங்கள் கூட வந்திருக்க மாட்டா இல்லையா, நீங்கள் மட்டும் தானே போயிட்டு வீக்கிட்ட பேசியிருப்பீங்க. அதனால கேட்குறா அவள். எதுவும் இல்லடி, அது வந்து கூப்பிட்டு தள்ளி நிற்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா, சரி சரி. ஆமாம், முன்னாடி ஜாக்சன் வேறு நின்றுட்டு இருந்தான், அவன் வேறு உன்னையே தான் பார்த்துட்ருந்தான், அதான் ஜங்குக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவனுக்கு ஏண்டி புரியுது, அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம், பின்ன புரியாதா, அவனால பார்த்தா ஏய் என்ன சொல்கிற, நான் தான் சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரிலாம் பேசுறதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்துறீங்க. சரிடி நான் எதுவுமே பேசலடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே முடியுது அவங்களோட கான்வர்சேஷனும் அலிமாவோட கான்வர்சேஷனும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே போயிட்டு சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு இருக்கும்போது நீங்கள் அதே தான் யோசிக்கிறீங்க. என்ன இவ இப்படி என்னை குழப்பி விட்டுட்டா, ஐயோ மைண்டில் ஃபுல்லாக அதே ஓடிட்டுருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ சாப்பிட்டுட்டு போயிட்டுறீங்க. மேலே போயிட்டு ரூமில் படுத்துட்டு சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த டைமில் ஜங்குக்கோட ஐடி வருது. அது வந்து பப்ளிக்கில் தான் இருக்கும். அதனால வந்து அவரோட போஸ்ட் மட்டும் ஒன்று வந்திருக்கும். அந்த ஃபுட்பால் வந்து கீழே இருக்கும் கிரவுண்டில். கரெக்டாக அந்த கோல் போஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த சன்செட் ஆகிற டைமில், பின்னாடி சன்செட் இமேஜின் பண்ணிக்கோங்கடா, பின்னாடி சன்செட், கோல் போஸ்ட் முன்னாடி வந்து கோல் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஜங்குக்கு அவர் வந்து கீழே அந்த ஃபுட்பால் மேலே கால் வச்சுட்டு, ஒரு கால் வச்சுட்டு நின்றுருக்காரு. அவரோட லெஃப்ட் கால் மட்டும் மேலே வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அந்த ஃபுட்பால் பார்த்தோம்னா கிரவுண்ட் பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. செம்மையாக இருக்குது அந்த பிக்கு. அவர் வந்து கொஞ்சம் அவரோட ஷேட் மட்டும் கொஞ்சம் டல்லாக, பின்னாடி சன்செட் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஒத்து பார்த்துட்டு, ஜங்குக்கா இது நல்லா தான் இருக்குது, சரி நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு தூங்குறீங்க. அண்ட் அங்கே வந்து ஜங்குக்கு வந்து உங்களோட இது திங்கிங்காகவே இருக்குது. எதுக்கு அவன் அந்த மாதிரி பார்த்தான், இவளும் பாரு அப்படியே நின்றுட்டுருக்கா, எதுவுமே கவனிக்காமல் அப்படியே நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. வந்து ஹோம்ஒர்க்ஸ் வந்து பார்த்துட்ருப்பாரு, சம்ஸ் வந்து போட்டுட்ருப்பாரு, கிளாஸ் ஒர்க் அதெல்லாம் எழுதிட்டு அப்படியே அதை யோசிச்சுட்டு அவரும் வந்து எழுதி முடிச்சுட்டு போயிட்டு தூங்க போகும்போது தான் யோசிக்கிறாரு. ஆமாம்ல, அவளோட ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இன்ஸ்டா எடுத்துகிட்டு இப்போ கரெக்டாக இன்ஸ்டா ஓப்பன் பண்ணுறாரு. அவங்களோட அம்மா வந்து ஜங்குக்கோட அம்மா வந்து ஓப்பன் பண்ணிட்டு, ஜங்குக் என்னம்மா இன்னும் தூங்கலாட நீ, இல்லைம்மா என்ன சொல்லுங்கள், சரி கொஞ்சம் கீழே வரியா, அப்பா கிட்டே பேசணும். ஏம்மா என்னாச்சு, கொஞ்சம் வாடா, அப்பா பேசணுன்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி போங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிவிட்டு அம்மா வந்து போயிடுறாங்க. அண்டு ஜங்குக்கு வந்து கீழே இறங்கிட்டு போகிறாரு. என்னப்பா பேசணும்னு சொன்னீங்க, அம்மா சொன்னாங்க. ஆமாம் ஜங்குக்கு பேசணும் தான், நீ சீக்கிரமாக நம்மளோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும்டா. அப்பா நான் இன்னும் ஸ்கூல்லே முடிக்கல, என்னப்பா என்ன பேசிகிட்ருக்கீங்க, எனக்கு தெரியும்டா, பட் வி டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். எனக்கு அப்பா கூட வேலை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. என்னோடய பிஏவும் அவரோட ஒய்ஃப்க்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு லீவ் கேட்டு போயிருக்கான். அதனால் நீ தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்புக்காக வரணும்டா. அப்பா எனக்கு வேறு நெக்ஸ்ட் மந்தில் மேட்ச் இருக்குப்பா, இந்த டைமில் கண்டிப்பாக நானும் வர முடியாது. நான் இப்போவே கேட்கலடா, எனக்கு நெக்ஸ்ட்டு இன்னும் அடுத்ததுக்கு மாதம் நான் எப்போ சொல்கிறேன்னு நீ வந்தால் போதும்டா. சரி ஓகே, சரிப்பா வரேன், தேங்க்ஸ்டா ஜங்குக். பா தேங்க்ஸ்லாம் வேணாப்பா, சரிடா. அண்ட் வந்து பேக்ரவுண்டில் வந்து எதுவும் நாய்ஸஸ் கேட்டதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களா. இதுக்கப்புறம் வந்து ஜங்குக் வந்து போய் சரிம்மா நான் போய்ட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு தூங்கியிருப்பார். சரிடா போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அனுப்பிவிட்ருப்பாங்க. ஜங்குக் வந்து உள்ளே வந்துட்டு எதுவுமே யோசிக்காமல் அப்படியே ஏசியை மட்டும் போட்டு அப்படியே போட்டு தூங்கிடுவார். அடுத்த நாள் மார்னிங் ஆகுது.
ஜங்குக் வந்து எப்பயும் போல் கிரவுண்டுக்கு போயிட்டார். கிரவுண்டுக்கு போயிட்டு எல்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக காய் வந்து கிரவுண்டுக்குள்ளே கால் வைக்கிறான். வந்ததோட ஜிமின் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறான். இவன் எதுக்கு இங்கே வரான்? ஐயோ மச்சானுக்கு வேறு பார்த்தா பிடிக்காதே, என்ன ஆகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் அவங்க சரி ஓகே எனக்கே பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது காய் வந்து ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு வேளை எதுவும் ஒர்க் அவர் வந்து பார்த்துட்டு இருந்தால் கூப்பிட்டா அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. காய் நின்றுட்டுருக்கான். கொஞ்சம் வரியா போய்ட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஜங்கோக் என்ன மைத்திக்கு இப்போ கூப்பிட்றான், போய் தொலைக்கிறேன், டேய் ஜிமின் கொஞ்சம் பார்த்துக்கோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எல்லோரும் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணணும், எவனாவது ஏதாவது ஒழுங்காக பண்ணாமல் இருந்தானுங்க வந்து ஒன்றா தான் அடிப்பேன். எது என்ன அடிப்பா, டேய் டேய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே அவர் வந்து போயிட்டார். ஜங்கு வந்து என்ன காய் அதுவா ஒன்றுடா, நீ ஒயின் முன்னாடி சுற்றுற மாதிரி எனக்கு தோணுது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காது சரியா? என் மச்சானுக்கு தான் அவள். எது மச்சானுக்கா? நான் எதுக்குடா ஒயின் பின்னாடி சுற்றணும்? மயிர் மாதிரி பேசிட்டு இருக்காது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பேசுகிறாரு. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு அவன் மேலே ஒரு கண்ணு இருக்குன்ட்டு. தேவையில்லாம ஆசை வளர்த்துக்காத சரியா? இன்னும் பேசுகிறேன் தெரிஞ்சுட்டு பேசு, ஒழுங்காக பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ரொம்ப கடுப்பாகுது. அவர் வந்து பேசுகிறது, காய் வந்து பேசுகிறது ரொம்ப கடுப்பாகுது. அண்ட் வந்து இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது, மேட்ச்சில் பார்த்துக்கலாம், தேவையில்லாமல் அவள் விஷயத்தில் வந்து இங்கே எடுத்துகிட்ருக்காது சரியா? இன்னும் வந்தாலும் வெளில வந்து பேசு. சரி ஜங்குக், இன்றைக்கி ஈவினிங் வெயிட் பண்ண, பேசிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு லாங் பிரீத் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுறேன் வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு முடிஞ்சிருது. அண்ட் எல்லாருமே கிளாஸ்க்குள்ளே வராங்க. இன்றைக்கி வந்து ஒயன் வந்து ஆப்சண்ட்டு, ஒயனும் ஆப்சண்ட்டு, அலிமாவும் ஆப்சண்ட்டு. என்ன இவ்வளோங்க 2 பேரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பார்த்துட்ருக்காரு. சரி ஓகே வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விடுறாரு. ஜிமின் வந்து என்னடா நீ 2 பேருமே வரல? எந்த 2 பேர்? அதான்டா ஒயனும் அலிமாவும் 2 பேருமே வரல. அது இது கூட எனக்கு நான் இருக்கிற கடுப்பில் சொல்லிட்டு அடிச்சிட போகிறேன்டா. ஜிமின் போயிடு. மச்சான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யாரோட அவன் காய் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், என்னடா பேசினா? நான் ஒயின் பண்ண சுற்றிட்டு இருக்கானா, என்னை வந்து சுற்றாத ஜாக்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படி எரிச்சலாக வருதுடா. சரி நீ தான் அவன் பின்னாடி தான் சுற்றல, அப்புறம் எதுக்கு நீ எவ்வளோ டென்ஷன் ஆகிற? என்னத்தையா பண்ணிட்டு போனா விட்ட வேணே தானே? தான் ஜாக்சன் பற்றியா தெரியும்லடா, அவன் சரியான பொம்பளை பொறிக்கிறா. அது தெரியும்டா, அது அவள் பாடு. இது பார்த்துப்பா தான், அலிமா பார்த்துப்பா, நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற? சரிடா ஒத்துக்கிறேன்டா, எனக்கு அவன் மேலே க்ரஷ் இருக்குடா. எவன் மேலே? தான் பொயன் மேலே. மச்சான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஆமாட்டா, எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்ததோட பிடிச்சிருச்சு, அவளுக்கு தான் எப்படின்னு தெரில. சத்தியமாக சொல்கிறேன், அவளுக்கு மேலே அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஆமாம் பின்ன, அவள் முஸ்லீமு, கண்டிப்பாக சொல்கிறேன், அவள் வீட்டில் செம்ம ஸ்ட்ரிக்ட்டு, எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். அலிமா கிட்டலாம் நல்லா நான் கேட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எது அலிமா கிட்டே நீ கேட்டியா? ஐயோ வளர்ட்டேனே. அதாவது மச்சான், அலிமா வந்து எனக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டில், அதான் கேட்டேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜக்குக்கு வந்து ஒரு ஐப்ரோ மட்டும் ரைஸ் பண்ணிட்டு கேட்குறாரு. சரிடா எப்பா ஒத்துக்கிறேன், நானும் அலிமாவும் லவ் பண்ணுறோம். ஏன்டா வயிற்று வாங்கி கட்டிக்கிறானுங்களே. சரி ஓகே சொல்லு, அவன் என்ன சொன்னான்? அதுவா, அவள் வீட்டில் சரியான ஸ்ட்ரிக்டான், அந்த மாதிரி லவ்வு அதுக்கெலாம் செட் ஆகும். அதுதான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அவங்க வீட்டிலலாம் செட் ஆகாது மச்சான். அவகிட்ட ப்ரப்போஸும் பண்ண முடியாமல் அவள் இன்னைக்கு எப்படி பார்க்குறான்னு கூட தெரியலடா எனக்கு. சத்தியமாக சொல்கிறேன், அவனை ஒரு எனிமி மாதிரி பார்க்குறேன். நான் என்னடா பண்ணேன்?
நீ என்ன பண்ணல? ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நீ செம்மையாக இதுதானே சண்டையில் தானே போய் முடிஞ்சுச்சு. ஓ என்னடா இது இன்றைக்கின்னு பார்த்தா வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது எங்கள் 3 பேரும் அந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக கிளாஸோட என்ட்ரன்ஸில் வந்து காய் வந்து ஜாக்சனில் வராங்க. அந்த டைமில் டக்குன்னு ஜங் பார்த்துட்டு ஜாக்சன் வந்து டேய் இன்றைக்கி வாயின் ஏன் வரல தெரியுமாடா, அவள் எங்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அடிச்சு விட்றான். சும்மா ஜாலிக்கு சும்மா ஜங்குக்கு எப்படியாவது வெறுப்பேற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். டக்குன்னு ஜங்கு ஜாக்சனை பார்த்து முறைச்சிட்டு ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு கையை முறுக்கிக்கிட்டு. மச்சான் டென்ஷன் ஆகாத, அவள் ஒரு லூஸு, அது சும்மா நீ வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு இருக்கு, நீ இதுக்கெலாம் பிடிச்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்காத, அப்போ நான் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. அந்த மைத்துக்கு தான் நானும் சும்மா இருக்கேன், நீ மட்டும் போ சொல்லிடு, சரியான காண்டாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்குக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி நான் போ சொல்கிறேன், ஏன் இந்த அதை வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஜாக்சன் வந்துட்டு ஐயோ வயன் இருக்காளே வயன் இன்றைக்கி சாரி கட்டியிருந்தான் மச்சான், அவள் வீட்டுக்கு போய்ட்டு தான் வந்தேன். என்ன மச்சான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து இன்னும் கத்தி தான் பேசுகிறாங்க. கிளாஸில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, இவங்க 5 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. எல்லாருமே வந்து கீழே பீட்டிக்கு போயிருக்காங்க, சும்மா ஜாலியாக எல்லாம் விளாண்டுருக்காங்க கீழே. இப்போ வந்து என்னடா பேசிகிட்டு இருக்கானுங்க இவனுங்க, கிறிஸ்டில் வளர்ப்பிட்டுருக்கானுங்க இவனுங்களுக்கு எப்படி தெரியும். ஏய் ஆமாண்டா வயன் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போலடா, ஜாக்சனுக்கும் அவங்க அப்பா ஜாக்சனோட அப்பாவுக்கும் அவங்களோட வயனோட அப்பாவுக்கும் ஏதோ ஒரு கொலாபரேஷன் மாதிரி ஏதோ செஞ்சுருக்காங்க போல். ஃபஸ்ட்டு எங்கேயோ எப்போயோ செஞ்சுருக்காங்க போல். அதான் ஃபங்க்ஷன் வைக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்கானுங்க. நீ எதுவும் பெருசாக கண்டுக்காத மச்சான், அவன் ஒரு லூஸு தெரியும்ல. அதான்டா பேசினேன், செம்மையாக இருந்தால் தெரியுமா ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன, ஐயோ பா தரமாக இருந்தாடா. அங்கேயே செஞ்சிடலாம் தான் பார்த்தேன், ஆனால் முடியாதே, அவகிட்ட தான் நான் இன்னும் லவ்வே சொல்லியே, இன்னும் என்ஹான்ஸ்டாக போகிறானுங்க. ஜங்குக்கு வந்து இன்னும் இதாகலை, அப்படியே பேரலை. அவர் வந்து டக்குன்னு பெஞ்சை வந்து தட்டிட்டு பெஞ்சு வந்து கீழே விழுந்துருது. பெஞ்சை ஒரு காலாலாம் எட்டி உதைக்கிறாரு, டக்குன்னு கீழே விழுந்துருது அந்த பெஞ்சு. இவங்க 2 பேரும் பயந்துட்டானுங்க, சரி இன்றைக்கி ஏதோ சரியான சண்டை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றானுங்க. ஜக்குக்கு அப்படியே வெளில போயிட்டார். இருந்த ஒரு பாட்டிலையும் வந்து தட்டி விட்டு உடச்சிட்டு போயிடுறாரு டேபிள் மேலே இருந்ததை. காயும் ஜாக்சனும் மச்சான் அமைதியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அமைதியாயிட்டானுங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் 2 பேரும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த கையில் வந்து ஹைஃபை கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி உட்காந்துக்கிறானுங்க. வெறுப்பேற்றிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பாட்டுக்கு இருக்காங்க. இங்கே அந்த சீன் கட் பண்ண அப்படியே உங்கள் வீட்டில் காலைல என்ன ஆயிருக்குன்னா, உங்கள் வீட்டில் காலைல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மாதிரி நார்மல் கெட்டுக்கெதர் மாதிரி தான். எல்லாருமே வந்து எல்லா பிஸ்னஸ் மேன்ஸையும் கூப்பிட்டு சும்மா ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க வீட்டில், அவ்வளோதான் நடந்திருக்கும். அது வந்து ஜங்குக்கோட அப்பாவும் வந்திருப்பார், ஆனால் அது வந்து ஜங்குக்கு தெரியாது. அவங்க அம்மாவும் வந்து வந்திருப்பாங்க. அந்த டைமில் தான் வந்து அந்த ஜாக்சனு அவங்க அம்மா அப்பா வந்து வந்திருப்பாங்க. ஜாக்சன் வந்து வயன்கிட்ட பேசிலாம் இருக்க மாட்டான், அவன் வந்து சும்மா அதே மாதிரி எப்பயும் போல் சைட் அடிச்சுட்டு அந்த மாதிரி தான் இருந்திருக்கான். அலிமாவும் அவங்க அப்பாவும் வந்திருப்பாங்க, அவங்க அம்மா அப்பாவும் வந்திருப்பாங்க. அதான் சும்மா ஒரு கிட்ட மாதிரி பண்ணிவிட்டு உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து கிளம்பியிருப்பாங்க, அவ்வளோதான் நடந்திருக்கும். நீயும் வந்து ரொம்ப என்னான்ச்சா இந்த மாதிரி பேசி ஜங்குக்கு வந்து வெறுப்பேத்தி ஆகணும் அப்படிங்கிற இதில் வந்து பேசியிருப்பான் இந்த மாதிரி. அதனாலே வந்து ஜங்குக்கு வந்து அந்த அப்படியே அந்த இது முடிஞ்சால் அந்த டே ஃபுல்லாக அப்படியே முடிஞ்சிருச்சு. ஜங்குக்கு வந்து வீட்டுக்கு ரொம்ப கோவத்தோடு அந்த மாதிரி வராரு. வீட்டுக்கு வந்துட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. என்னம்மா ஏன்டா எவ்வளோ டென்ஷனாக இருக்க, ஃப்ரீயாக விடு, இன்றைக்கி நான் அப்பா எங்கே திரும்ப போகணும். எங்கே போனீங்க? அதுவா, ரொம்ப நாள் கழித்து உங்கள் அப்பா இன்றைக்கி தான் என்னை ஒரு கெட்டுக்கெதற்கு கூப்பிட்டு போயிருந்தார், அங்கே தாண்டா போயிருந்தேன். அங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, அவளும் ஏதோ உன்னோட ஸ்கூல் தானாமே, பேர் கூட வயனா? ஆமாண்டா கரெக்டு, வயனா உன் கிளாஸ் தானா? ஆமாம் சொல்லு. அதான் அங்கே தான் போயிருந்தோம். அந்த பொண்ணு செம்ம லட்சணமாக இருந்தாடா, சாரி வேறு கட்டியிருந்தா.
ஏன் உன்னோட ஸ்கூலில் இந்த ஜாக்சன் கூட வந்திருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படின்னு சொல்லி அப்படியே நானும் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்டு எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கடா, நிறைய ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி திருப்பி நான் கீழே கொடுக்குறேன், அங்கே போய்ட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா தங்கங்களா. பாய் பேர்ல்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.